உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவ குத்துப்பட்டு அங்கனே கிடக்கணும்னு அப்படியே விட வேண்டியதானே. அவெல்லாம் பூமிக்கு பாரமா இருக்கிறவ. சனிய ஒழிஞ்சதுன்னு தலை முழுக வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்கான். என்ன நெஞ்செழுத்த அவனுக்கு. இந்த ஊருக்காரங்க பத்தாத்துக்கு கண்ணு காது மூக்கு வச்சு ஆளுக்கு பேசுறாங்க. இதெல்லாம் தேவையா நமக்கு? அவ பண்ற அசிங்க போதாதுன்னு இவனும் அதுக்கு ஜால்ரா தட்டுற மாதிரி பண்ணிவிட்டான். அவன் வரட்டும் இன்னைக்கு. அவன் வரட்டும். வச்சுக்கிறேன். அவன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு நான் கேக்குறேன். பண்றதையும் பண்ணிப்புட்டு ஜோடியா வரான் பாரு. என்ன திமிர இருக்கு அவனுக்கு. அங்கேயே இந்த கழுதைய விட்டுட்டு வர வேண்டியதானே. டேய் நில்லுடா. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? அவர் ரோட்லயே கிடந்து சாகட்டன்னு விடாம அக்கறையா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பார்த்து கூட்டிட்டு வரியா நீ? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஊருக்காரங்க ஏற்கனவே வெறும் வாய மென்னுகிட்டு இருக்காங்க. அதுல கொஞ்சம் அவளையும் அரிசியையும் போட்டுட்டு வரீங்களா? உனக்கு எதுக்குடா இந்த வேண்டாத வேலையெல்லாம்? அப்படி என்ன பாசம் உனக்கு பொத்துக்கிட்டு வருது? சொல்லுடா. இப்படி எதுவுமே பேசாம வாய மூடிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லுடா. அத்தை என்ன பேசுறீங்க? அவங்க பண்ணதுல இப்ப என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? இத நான் இவ அவங்கள காப்பாத்தினதுக்காக சொல்லல. அந்த இடத்துல இவ அத பண்ணாம இருந்திருந்தாலும் அவங்க இவள காப்பாத்தினாலும் அது தப்பே இல்ல. உசுருக்காக போராடுறவங்கள நல்லவங்களா கெட்டவங்களான்லாம் பார்க்க முடியாது. அவங்க உசுரை எப்படி காப்பாத்தணும் தான் பார்க்கணும். மனிதாபிமானம் இருக்கிற எல்லா மனுஷங்களும் அதத்தான் பண்ணுவாங்க. ஏன் புருஷனும் அதத்தான் பண்ணிருக்காரு. இது ஒன்னும் யாரையும் உரிமை கொண்டாடுறதுக்காக அவங்க பண்ணல. ஒரு உசுரை காப்பாத்ததான் அப்படி பண்ணிருக்காங்க. ஊர் 1000 பேசும் அத்தை. எல்லார் வாயும் நம்ம தேடி போய் அடைக்க முடியாதுல்ல. அவங்க பேசுற பேச்செல்லாம் நிறுத்தணும்னா 17 நாளுக்குள்ள இவளை பத்தின குட்டை வெளியே கொண்டு வரணும். கூடிய சீக்கிரம் நான் வெளியே எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க எதையும் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதே அத்தை. அதுக்கு இல்லம்மா. இது என்ன யதார்த்தமா நடந்துச்சுன்னு நினைக்கிறியா? எல்லாம் இவ திட்டம் போட்டு பண்ணிருப்பா. இவளுக்கு அங்க என்ன ஜோலி? அதுவும் குத்தரப்ப கரெக்டா எப்படி போய் விழுந்திருப்பா? எல்லாம் இவளோட பிளான் தான். ஊருக்குள்ள நல்ல பேர் வாங்கணும்னு இப்படி பண்ணிருக்கா. அத்தை எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஏன் புருஷனுக்கு எதுவும் ஆகலல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். அத்தை நீங்க போங்க போங்க அத்தை போங்க. எங்க நீங்க வாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்போதைக்கு ஒரு 100 பேர் நிப்பாங்களா? உங்க வீட்டுல ஒரு 4 புள்ள, பாக்கி 96 ஓட்டும் எனக்குத்தான். நாளைக்கு காலையில தாலி கட்டுறதுக்கு ஐயரை நீயே கூட்டிட்டு வந்துருவியா இல்ல நானே கூட்டிட்டு வந்துருவா? ஹேலே, நாளைக்கு நான் ஜெயிச்சுட்டா நீ தூக்குல தொங்குறதுக்கு நீயே கயிறு ரெடி பண்ணிக்கிறியா இல்ல நீ வச்சிட்டு சுத்திரி அந்த தாலி கயிறு அதுலயே தொங்கிடுறியா? இன்னும் நீ அடங்கல. நாளைக்கு இருக்குடா. உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினதும் உன் கண்ணு முன்னாடியே அவளை வெளு வெளுன்னு வெளுப்ப. நீ தடுக்க முடியாதபடி தவிக்கத்தான் போற. நீ செய்யற அம்பட்டு தப்புக்கும் உன் தங்கச்சி செமத்தியா வாங்குவா. பார்த்துட்டே இரு. ஏலே, உன்னை அத்தனை வாட்டி புரட்டி எடுத்திருக்கேன். ஒரு புல்ல கூட நீ புடுங்கல.
உன் வீரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் பொம்பளை ஆள்கிட்ட தான் காட்டுவியா? இல்லை, ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் மோதணும்ல. இந்த எலெக்ஷன் முடியட்டும்ல, அப்புறம் இருக்கு உனக்கு திருவிழா. முருகா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். பாக்கியம் வா பரணி. இந்த சிலிப்பு கொடுத்துட்டேண்ணே. போங்க போங்க. தென்னை மரம் தென்னை மரம் தென்னை மரம் மந்திரம் சொல்லிக்கிட்டே போங்க. இன்னைக்கு ஜெயிக்கிறோம். இல்லை முத்துப்பாண்டி, இல்லை இங்க வாழைங்க. என்னல இப்ப என்ன பிரச்சனையா அவனுக்கு? ஓவரா பேசுதான்ப்பா. அடிச்சு தூக்கி உள்ள போட்டுலாங்கிற வெறி வருது. இல்லை அடங்குலே அடங்கு. எலெக்ஷன் நேரம், நாம தான் பொறுமையா இருக்கணும். இப்ப சரி விடு. போலிங்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போற வர பொம்பளைக்கெல்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டு போறாப்பா. அது ஆம்பளைங்கெல்லாம் தென்னை மரம் தான் எப்போ டிசைட் பண்ணிட்டாங்க. பா, உங்களுக்கு தான் இந்த பிரசிடென்ட் பதவி. என்ன இல்லை சரியா? ஐயா, இந்தா சிலிப்பு தென்னை மரம் மந்திரம். பால் ஊத்தி சத்தியம் பண்ணீங்களே, ஞாபகம் இருக்கா? வணக்கம் சண்முகா. என் ஓட்டு உனக்கு தான். ஓட்டு உனக்கு தான்பா. ஆமாப்பா. நீ ஜெயிச்சது மாதிரி தான். ஓட்டு போட்டு வந்துடுறா. உள்ள போங்க உள்ள போங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ ஹலோ இசக்கி. ஏய், என்னது? உன் குடும்பமே ஓட்டு போட வந்திருக்கு, நீ எங்க காணோம்? நான் எப்படியும் சண்முகாத்தானுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு அப்பாக்கு தெரியும்ல. அதான் என்னைய வீட்லயே வச்சு பூட்டிட்டு போயிட்டாரு. அநேகமா எனக்கு சாயங்காலம் தான் விடுதலையே கிடைக்கும். அடப்பாவி, அதுக்காக நீ ஓட்டு போடாம இருப்பியா? உள்ளார இருக்கேன் இசக்கி. கதவை உடைச்சிட்டா வெளியே வர முடியும். அப்படியே அங்க வந்தாலும் அப்பா என்ன ஓட்டு போட விடுவாரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வந்து இப்போ ஓட்டு போட்டுதே ஆகணும். இரு, நான் அண்ணன் கிட்ட சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்லுதேன். ஆ. போன வை, நான் அப்புறம் கூப்பிடுதேன். என்னடி எக்கா, நான் நினைச்ச மாதிரி தான் அவனை வீட்ல வச்சு பூட்டிட்டாவோ. இப்ப என்னடி பண்றது? விடக்கூடாதுக்கா. செவபாலனுக்காக இல்ல, அண்ணனுக்கு வர ஓட்டு போயிடக்கூடாது. நான் அவனை எப்படியாச்சும் வர வைக்குதேன். எப்படி டி? பொறுத்திருந்து பாரு. இசக்கி, அப்படியே கியூல நின்னு ஓட்டு போட வேண்டியதானே? அத்தை, எதுக்கு செவபாலனை வீட்ல வச்சு பூட்டிட்டு வந்தியா? நாங்களாடி போட்டனோம். எல்லாம் எங்க அப்பாவோட வேலை, ஒண்ணும் பண்ண முடியாது. அத்தை, நீங்க கூட எதுவும் சொல்லலையா? ஆமாட்டி, நான் சொல்றத கேட்டுட்டு தான் மறு வேலை பார்க்க போறாங்க. போட்டி. ஏ பரணி, நீ மட்டும் ஓட்டு போட்டா போதுமா? அவன் ஓட்டு போட வேணாமா? அவன் வந்து யாருக்கு ஓட்டு போட போறான்? அத்தான் நல்லவரு, அத்தான் வல்லவர்னு இன்னும் உங்க அண்ணனை தான் நம்பிட்டு இருக்கான். அப்படி வந்து ஓட்டு போடுறதை விட அவன் போடாமலே இருக்கலாம். எப்படி பேசுத பாரத்த? அத்தை, நீங்களாவது உதவி பண்ணுங்க அத்தை. நானா? நான் எப்படி டி? அது உங்க வீட்டு சாவியை கொடுங்க. ஆத்தி, அந்த மனுஷன் என்ன கொன்னே போட்டுருவாருடி. அவருக்கு தெரியாம எடுத்து கொடுங்க அத்தை. சாவி எங்க இருக்கு? சாவி காருக்குள்ள இருக்குடி. சரி, அப்ப நானே போய் எடுத்துருவா. ஏய், நில்லுடி. கோட்டிக்காரி கோட்டிக்காரி. காரு பக்கத்துல போனாலே அந்த மனுஷன் உண்டு இல்லைன்னு ஆக்கிருவாரு.
இரு, நானே போய் எடுத்துட்டு வரேன். எல்லாம் என் தலையெழுத்துப்படியே நடக்கட்டும். இந்தா கேட்டி, சீக்கிரமா சாவியை திருப்பி கொண்டாந்துரு. அந்த மனுஷனுக்கு தெரிஞ்ச எந்த இடம்னு கூட பார்க்க மாட்டாரு. கண்ணத்திலேயே 4 இழுத்து விட்டுருவாரு. கவலைப்படாத அத்தை, அதெல்லாம் நடக்காம நான் பாத்துக்கிடுதேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சும்மா சும்மா கேள்வி கேட்காம ஃபோன் பண்ணி கொடுங்க. ஏண்டி, நான் என்னமோ உனக்கு பொண்ணு மாதிரியும் நீ எனக்கு அம்மா மாதிரியும் என்ன அதிகாரம் பண்ற? மா ப்ளீஸ் மா. சரி சரி சினுங்காத, இரு ஃபோன் பண்ணி தரேன். இந்தா ரிங் போது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கண்ட கண்ட நேரத்துல போன் பண்ண கூடாதுன்னு. அவர் ஏதாவது வேலையா இருக்க போறார் தமிழ். அம்மா, நான் எந்த நேரத்துல வேணா கால் பண்ணலான்னு என் ஃப்ரெண்டு சொல்லிருக்காரு தெரியுமா? எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி. ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட். போங்க ஃப்ரெண்ட், உங்களுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன்னு தெரியுமா? நீங்க தான் என் ஃபோன் எடுக்கவே இல்லை. அச்சோ, சாரி ஃப்ரெண்ட். நான் குளிச்சிட்டு இருந்தேனா, அதான் எடுக்க முடியல. அம்மா, காலையில ஃபோன் பண்ணிருக்கீங்க, என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா? அதான் சொல்லணும், ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படியா? சொல்லுங்க, என்ன விஷயம்? நேத்திக்கு எங்க சித்தப்பாவை போட்டு பொருட்டு பொருட்டு அடிச்சிங்கல்ல. ஃப்ரெண்ட், நானா அடிக்கல, நீங்க சொல்லிதான் நான் அடிச்சேன். சரி சரி, நான் சொல்லிதான் அடிச்சீங்க. நீங்க அடிச்சதுக்கு நேத்து என்ன ஆச்சுன்னு தெரியுமா? ஐயோ, என்னாச்சு ஃப்ரெண்ட்? நாம தானே கண்டுபிடிச்சிட்டாரா? ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஃப்ரெண்ட், ஆளே டோட்டலா மாறிட்டாரு. மாறிட்டாரா? புரியலையே ஃப்ரெண்ட். ஐயோ ஃப்ரெண்ட், எங்க சித்தப்பாலாம் சாமி கும்பிட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு பார்த்தா அப்படியே பூசாரி மாதிரி மாலை எல்லாம் போட்டு வந்தார் தெரியுமா? எல்லார்கிட்டயும் வந்து சாரி கேட்டு இனிமே நான் பேட் பாயா இருக்க மாட்டேன், குட் பாயா இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணாரு தெரியுமா? நிஜமாவா ஃப்ரெண்ட்? என்னால நம்பவே முடியலையே. ப்ராமிஸா ஃப்ரெண்ட்? நான் தான் பொய்ய சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். ஏய், என்ன ஃப்ரெண்ட் நீங்க? இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும்? இல்ல, நீங்க அவரை அடிச்சதுனால தான் அவர் பயந்துட்டாரு. இல்லனா அவர் எங்க அம்மாவை அழ வச்சுட்டே இருப்பார் தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே. நீங்க எனக்கும் அம்மாக்கும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் ஃப்ரெண்ட். அப்படிலாம் சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட். நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணா செய்வேன் ஃப்ரெண்ட். அதுக்குன்னு எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, ஓகேவா? சரி, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எதுக்கு? அதுவும் சரிதான், இனிமே நான் சொல்ல மாட்டேன். குட். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, உங்க வீட்ல என்ன சமையல்? இருங்க அம்மா, என்ன சமையல்? வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணி ஃப்ரெண்ட். சூப்பர். உங்க வீட்ல என்ன ஃப்ரெண்ட்? எங்க வீட்ல எதுவும் இல்ல ஃப்ரெண்ட்.
எங்க அம்மா தான் சென்னையில இருக்காங்களே. ஆமால. அப்போ லஞ்சுக்கு என்ன செய்வீங்க? அது எனக்கு எப்பவுமே ஒரு ஃப்ரெண்டு லஞ்ச் எடுத்துட்டு வந்து தருவாங்க. இப்போ அவங்க என் கூட டூ விட்டாங்களா, அதனால தான். என்னது டூ விட்டாங்களா? நீங்க எவ்வளவு குட் ஃப்ரெண்ட்னு அவங்களுக்கு இன்னும் தெரியல. சரி விடுங்க ஃப்ரெண்ட், நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. அவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. இன்னில இருந்து நான் தான் உங்களுக்கு லஞ்ச் தருவேன். ஐயோ வேண்டாம் ஃப்ரெண்ட், தேவையில்லாம உங்க அம்மாக்கு எதுக்கு என்னால கஷ்டம். ஐயோ ஃப்ரெண்ட், அம்மாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அம்மா, என் ஃப்ரெண்டுக்கு டெய்லி லஞ்ச் பண்ணி தரலாமா? ஓகேடா, குடுக்குறேன். பாத்தீங்களா, அம்மாவே உங்களுக்கு லஞ்ச் தரேன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் பயப்படாதீங்க ஃப்ரெண்ட், அம்மா நல்லா தான் சமைப்பாங்க. நிஜமாவா ஃப்ரெண்ட், இல்ல என்னையும் மாட்டி விட பாக்குறீங்களா? ப்ராமிஸா ஃப்ரெண்ட், நீங்க வேணா சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்க. ஓகே டன். நீங்க என் ஸ்கூல் கிட்ட வந்து லஞ்ச் வாங்கிக்கோங்க, சரியா? அப்படியே ஆகட்டும். பை ஃப்ரெண்ட். பை. மந்தமா. அம்மா, என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போற பிரியாணி ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும், சரியா? சரி. சரி வாங்க, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதெல்லாம் நீ ஒண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம். நீ பாட்டி கிட்ட போய் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகு. அதுக்குள்ள நான் உன் ஃப்ரெண்டுக்கு லஞ்ச் ரெடி பண்ணிடுறேன், சரியா? ஓகே, தேங்க் யூ. வெஜ் பிரியாணி ரெடி. அம்மா, செம்ம ஸ்மெல்லுமா. என்ன பாரதி, 3 லஞ்ச் பாக்ஸ் இருக்கு. மாப்பிள்ள சாப்பாடு எடுத்துட்டு போறேன்னு சொன்னாரா என்ன? இல்ல அத்தை, லஞ்ச் ஒன்னும் உங்க மாப்பிள்ளைக்கு இல்ல, அது என்னோட ஃப்ரெண்டுக்கு. ஃப்ரெண்டா? அது யாருடி எனக்கு தெரியாத ஃப்ரெண்டு? பாட்டி, உங்களுக்கு வயசாச்சு தவிர விவரமே தெரியல. போ. பாத்தியா உன் பொண்ணு என்ன பேச்சு பேசுறான்னு? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்க கிளம்பிட்ட? அத்தை, அகாடமிக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வரேன்க்கா. நில்லு. வாங்க. சொல்லுங்க அத்தை. ஏய், என்ன சொல்லுங்க அத்தை? நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்க. நாங்க என்ன உனக்கு வழி அனுப்ப நிக்கணுமா? படிக்கிறாளாம், அதான் பேக் தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. காலையிலேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டா மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? நீ பாட்டுக்கு கிளம்பிட்ட. அத்தை, நான் எல்லாத்தையுமே செஞ்சு ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன். எனக்கு ஆக்சுவலி ஒரு முக்கியமான கிளாஸ் இருக்கு. எனக்கு ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் 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 கிளம்புறேன் அத்தை. வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாமா? நான் வரேன் அத்தை. ஏய் நில, என்ன திமிரு உனக்கு? என் அக்கா பேசிட்டே இருக்காங்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? நில்லு. அத்தை, இப்ப நான் என்ன பண்ணணும்ன்றீங்க? அத்தை, அவளுக்கு இன்னைக்கு ஏதோ இம்பார்ட்டன்டான கிளாஸ் இருக்குன்னு சொன்னா. அவ அகாடமிக்கு போகணுமா? நான் வேணும்னா? காவியா, நீ கொஞ்சம் பேசாம இரு.
இந்த மாதிரி உன் தங்கச்சிக்கு எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணாதுன்னு உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். இத பாரு இந்திரா, உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன், புரியுதா? ஹாய் ஜெயா. ஹாய் ஜெயா. ஹாய் ஜெயா. ஹே தாரா, வா 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 வா, வாங்க வாங்க, வாமா வா வா. சுலோச்சனா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஜெயா. நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஆமா, என்ன இவ்ளோ தூரம்? எனக்கு ஒரு கால் கூட பண்ணல. எல்லாம் உங்களை பார்க்க தான். ராகினி தான் எங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணா. ராகினியா? ஆமா. ஓ சரி சரி, ஏன் நிக்கிறீங்க? ப்ளீஸ் சிட், உட்காருங்க. நீங்க வந்ததுல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்திரா, எல்லாருக்கும் ஜூஸ் கொண்டு வா. சீக்கிரம் போய் இந்திரா, எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வா. உங்க எல்லாருக்கும் ஜூஸ்ல சுகர் நார்மல் தானே? எனக்கு ஆஃப் சுகர் போதும். நோ நோ, எனக்கு சுகரே ஆகாது வித்தவுட் சுகர். எனக்கு கோல்ட் இருக்கு, சோ வித்தவுட் ஐஸ் கொண்டு வந்துருங்க. கேட்டுட்டல, அவங்க எல்லாரும் கேட்ட மாதிரி ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா போ. என்னம்மா இந்திரா பாக்குற? போ போய் எடுத்துட்டு வா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீயும் வந்திருக்கலாம். ஆமா, நாங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்றோம். இத்தனை நாள் பார்க்கவே இல்லல. நாங்க எல்லாம் ஃபாரின்ல இருந்து வந்தோமா, இங்க கிளைமேட் ரொம்ப ஹாட்டா இருக்கு. ஆமா ஆமா, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. அப்ப இனிமே நீ ஃப்ரீ ஆயிட்ட. கௌதம் ஜாயிண்ட் எம்டி ஆயிருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆமா, ஃபேமிலியை விட்டு நகரவே முடியாத அளவுக்கு நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன். அதான் என்னால முன்ன மாதிரி எங்கேயும் போக முடியல. அப்படிலாம் இருந்தா எப்படி? மருமக கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு நீங்க இப்பதான் என்ஜாய் பண்ணணும். பண்ணணும், பாப்போம். ஆமா, இந்த பொண்ணு யாரு? இவளா? இந்திரா, நம்ம கௌதமோட. இவளா? நம்ம வீட்ல புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற குக்கு. ஏங்க தெளிவா சொல்லுங்க, அப்பதானே உங்களுக்கு எல்லாம் புரியும். ஆமால, இவ வெளியில இந்த வீட்டு மருமகன்னு சொல்லிட்டு இருக்கா. அதான் கௌதம் கல்யாணத்துல தான் நிறைய கலாட்டா நடந்து போச்சே, அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இந்த வீட்ல நாங்க ஒரு வேலைக்காரியா தான் வச்சிருக்கோம், சம்பளம் இல்லாத வேலைக்காரி. ஆனா 3 வேளையும் மூக்க பொடிக்க சாப்பிடலாம். என்ன இந்திரா? சிரிப்பா போச்சா உங்களுக்கு? சிரிங்க சிரிங்க, பாத்துக்கலாம். அமைதியா இருந்தா என்ன வேணா பேசுவீங்களா? இனிமே பாருங்க. டைம் போனதே தெரியல. வயிறு வலிக்குது. இங்க டைம் போனதே தெரியல. அப்ப நம்ம கிளம்பலாமாடி? என்ன கிளம்புறதா? இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். அது எப்படி? உங்க வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போக முடியுமா? நீங்க கோச்சுக்க மாட்டீங்களா? சரி சரி, யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, செஞ்சிடலாம். எனக்கு நார்மல் ஃபுட் செட்டே ஆகாது.
எல்லாரும் வேற வேற டயட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களால செய்ய முடியுமா? ஐயோ, என்ன அப்படி சொல்லிட்டீங்க? அதுக்கெல்லாம் இங்க ஆள் இருக்கே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அன்பு, ஐயோ அன்பரசி, அன்பு, அன்பரசி, அன்பு, பாரு. அன்பு, கண்ணை முழிச்சு பாரு. ஐயோ, என்னாச்சு? அன்பு, அன்பரசி, அன்பு, எழுந்திரிமா. அன்பு, முழிச்சு பாரு. அன்பரசி, எந்திரி அன்பரசி. அன்பு, கண்ணை முழிச்சு பாரு அன்பு. அன்பரசி, அம்மாவை பாரு. ஒண்ணும் ஆக விட மாட்டேன் அன்பரசி. எந்திரி அன்பரசி. அன்பு, அம்மாவை பாருமா. அன்பு, இங்க பாருமா. ஏய், கண்ணை தோற. அன்பரசி, அன்பு, அன்பு, உனக்கு என்னாச்சு அன்பு? முடிச்சு பாரு அன்பரசி. பாத்துட்டே இருக்கீங்க, அந்த புள்ளைய யாரையும் எழுப்புங்களே. அன்பு, எழுந்திரு அன்பு. எழுந்திருச்சு அம்மாவை பாரு அன்பு. அம்மா தாயே, என் உசுர கூட எடுத்துக்கம்மா. என் பொண்ணு உசுர காப்பாத்துமா. இப்ப சொல்றேன், எங்க அப்பாவை நான் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அப்ப நீங்க எப்படி பேசுறீங்கன்னு பார்க்கலாம். நான் கொண்டு வந்து நிப்பாட்டுவேன் மேடம். அப்போ நீங்க என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். கேப்பீங்களா? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த சவாலை ஏத்துக்கிறேன். உன் அப்பாவை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஓகேயா? அன்பு, அன்பரசி, அன்பு, நம்ம தள்ளுமா. எழுந்திருமா. அன்பு, அன்பரசி, ஐயோ, அன்பரசி, அன்பரசி, கண்ணை திறந்து பாரு. அன்பு, கண்ணை முழிச்சு பாருமா. எழுந்திரி அன்பு. அன்பரசி, தம்பி, கொஞ்சம் நல்லா அமுக்கி தண்ணி எடுப்பா. நல்லா அமுக்குப்பா. அன்பரசி, அன்பு, ஏண்டா ஒருவேளை பொழைச்சிருவாளோ? வாய்ப்பே இல்லடா. அன்பரசி, அன்பரசி, எழுந்திரிமா. அன்பு, அன்பு, ஐயோ, என்னாச்சு அன்பரசி, உனக்கு? எந்திரி அன்பரசி. எழுந்திரி அன்பரசி. அன்பரசி, அன்பு. அன்பு, பாத்துமா, பாத்து. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. பயப்படாதம்மா. அன்பு, அன்பு, என்னாச்சு அன்பு? அது வந்துமா, குளத்துல. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அது வந்து வேண்டாமா. நீ சும்மா இருந்தீப்பா. மறைச்சு வச்சதெல்லாம் போதும். பாரு, உங்க அப்பாவே உன்னை புரிஞ்சுக்காம பேசுறாருல. ஏன் நானே உண்மை தெரியாத வரைக்கும் உன்னை தானே திட்டிட்டு இருந்தேன். அத்தை, என்ன சொல்றீங்க? என்ன உண்மை? என்ன இவ மறைச்சுக்கிட்டு இருக்கா? அம்மா ப்ளீஸ்மா, வேண்டாம்மா. இல்ல தீபா, இதுக்கு மேல நான் சொல்லாம இருந்தேன்னா நீ படுற கஷ்டத்தை பார்த்து என் நெஞ்சே வெடிச்சிருண்டி. ஜானகி, சும்மா பீடிகை போட்டுக்கிட்டு இருக்காத. நடந்ததை சொல்லு. நான் என்னன்னு சொல்லுவேன்? அபிராமி அம்மா நம்ம பொண்ணு மருமகளை ஏத்துக்க தயாராவே இல்ல.
அவங்க தான் கோவில்ல வச்சு நம்ம பொண்ணுகிட்ட என் வீட்டு மருமகளாவே ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? இந்த குடும்பத்துக்குன்னு இருக்கிற கௌரவம், மரியாதை, பாரம்பரியம் இது எல்லாத்துக்கும் ஏத்த மருமகளா நீ கிடையவே கிடையாது. அவன் உனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு உன் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சான். அப்படிப்பட்ட ஒருத்தன் மனசார சிரிக்கணும்னா நீ அவனை விட்டு விலகி போகணும். அதுதான் நீ அவனுக்கு செய்யற நிஜமான கைமாறா இருக்கும். நான் சொன்னதெல்லாம் மீறியும் நீ என் வீட்டுக்குள்ள வாழணுங்கிற எண்ணத்தோட நுழைஞ்சேன்னு வெயி, நான் அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன். இந்த முடிவை நான் எடுத்தா அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் ஃபேமிலி மொத்தமாவே ஆட்டம் கண்டு நிற்கும். அதுதான் உனக்கு வேணும்னா நீ வா. அந்த அம்மா இவ்வளவு மோசமானவங்கன்னு சத்தியமா நான் நினைக்கல. இவங்களுக்குலாம் அந்த ஐஸ்வர்யாவே தேவலாம் போல இருக்கே. அம்மாடி, உன்னை காயப்படுத்துற மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா வீட்டை விட்டு வெளியே போன்னு உன்னை மிரட்டினாங்கன்னு எனக்கு தெரியாதுமா. மாப்பிள்ளை தம்பி ஏதோ கடமைக்கு இவளை ஏத்துக்கிற மாதிரி அபிராமி அம்மா சொன்னதையும் கேட்டுதாங்க இவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. அத்தை, நீங்க அழாதீங்க. இதுதான் விஷயம்னு தெரிஞ்சு போச்சுல. வாங்க நம்ம நேர்ல போய் நியாயத்தை கேட்போம். என்னத்த நியாயம் கேட்பேன்? அதான் எதையுமே கேட்க கூடாதுன்னு சொல்லி இவதான் என் வாயை கட்டி போட்டு வச்சிருக்காளே. நம்ம போய் கேட்டா அம்மாக்கும் பிள்ளைக்கும் மனஸ்தாபம் ஆயிடுமா? அவங்களுக்குள்ள பிரச்சனை வரத்துக்கு நாம காரணமா இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. என்னத்த, நாம மட்டும் ஏன் இதெல்லாம் யோசிக்கணும்? அவங்க தீபாவை பத்தி நம்மள பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? நாம நியாயம் கேட்காம தீபாவோட வாழ்க்கையை எப்படி சரி பண்றது? நாம என்ன முறைப்படி சம்பந்தம் பேசியா பொண்ணு கொடுத்தோம்? என்னன்னு சொல்லி நம்ம நியாயத்தை கேக்குறது? அவங்களா ஏத்துக்கிட்டாதான் உண்டு. கடவுளே, என் பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு சோதனை? ரெண்டு பக்கமும் நிம்மதி இல்லாம பண்ணிட்டிய. நம்ம யார நொந்துக்க முடியும்? இதெல்லாம் சரியாயிடுமா? என் பொண்ணு முகத்துல நான் பழைய சிரிப்பை பார்க்க முடியுமா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன் கல்யாணத்தை எப்படிலாம் நடத்தணும்னு நான் ஆசை வச்சிருக்கேன்னு உன் காது படவே நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன். அப்பெல்லாம் நீ என்ன நினைச்சிருப்ப? அம்மா நமக்காக நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவாங்கங்கிற நம்பிக்கைய ஒன்னு அறியாமையே உனக்குள்ள வளர்த்துட்டு இருந்திருப்பல்ல. அந்த நம்பிக்கைக்கு என்னால நியாயம் செய்ய முடிஞ்சுதா? அதுதான்ப்பா எனக்கு குற்ற உணர்ச்சியா கொல்லுது. தீபாவை நீயா விரும்பி கல்யாணம் பண்ணிருந்தா கூட எனக்கு இவ்வளவு வேதனையோ குற்ற உணர்ச்சியோ இருந்திருக்காது. எங்கிருந்தோ திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டா. ஏதோ கண்ணை கட்டின மாதிரி நடந்த குழப்பத்துல நீ கட்டின ஒரு தாலியால உன் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சேன்னு என்னால நினைச்சு நினைச்சு ஆறவே முடியலப்பா. தீபாவோட ஒன்னா ஜோடியா பார்க்கும் போதெல்லாம் என் நெஞ்சு அடைக்கிற மாதிரி பண்ணுது. எனக்கே இப்படி இருக்கே, என்னால கனவை வளர்த்துக்கிட்ட என் பிள்ளைக்கு எவ்வளோ வேதனையா இருக்கும்னு நினைச்ச நொடியில தான்ப்பா தாங்க முடியாத வேகத்துல அவகிட்ட கோவில்ல வச்சு நான் அப்படி எல்லாம் சொல்லிட்டேன். இப்ப சொல்லுப்பா, அம்மா கொடுமையானவளா தெரியறேனா? எனக்கு புரியுதுமா. நீங்க எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பீங்கன்னு நான் நம்பிட்டு இருந்ததெல்லாம் உண்மைதான். இது எதிர்பார்க்காம அமைஞ்ச வாழ்க்கைன்றதுக்காக
நம்ம கனவு பொய்யாயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லைல்லம்மா. நம்ம நினைச்சதை விட இது நல்ல வாழ்க்கையா ஏமா இருக்கக்கூடாது? ஒரு முடிவை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை அணுகிறது எந்த விதத்திலுமா நியாயமாகும்? சாரிம்மா. என்ன நீங்க எவ்வளவு செல்லமா வளர்த்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே சமயத்துல எனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யணும்னு சொல்லி கொடுத்தவங்களும் நீங்க தான். இப்ப பாருங்க, நான் இப்படி பேசுறதுனால நீங்க எவ்வளவு சங்கடப்படுறீங்க. இதுக்காக தாம்மா நான் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் இப்ப என்ன சொன்னாலும் வீணா நமக்குள்ள சங்கடம் தாம்மா வரும். எனக்கு உங்க கூட இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறதே பிடிக்கலம்மா. என் அம்மா என்னால சங்கடப்படக்கூடாது. நான் உங்களை மீறி எதுவும் பண்ண மாட்டேம்மா. ஆனா இப்ப கொஞ்ச நாளைக்கு நான் கொஞ்சம் தனியா இருக்கணுமா? ப்ளீஸ். சாரிப்பா, நான் உங்ககிட்ட இதை பத்தி இனிமே நான் பேச மாட்டேன். இப்பவும் சொல்றேன், உனக்கு எது சரின்னு படுதோ அதையே பண்ணுப்பா. நான் வரேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எந்த பிரச்சனையும் இல்லாம நானும் மரியும் சந்தோஷமா வாழணும். அதுக்கு இந்த சொத்து இடைஞ்சலா இருக்க வேண்டாம்ப்பா. அதனால நான் எல்லாத்தையுமே இவனுக்கே கொடுத்துட்றேன். சூர்யா, எதுக்கும் ஒரு தடவை நல்லா யோசிச்சு முடிவெடு. அப்பா, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என் மனைவியோட நான் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும். எல்லாத்தையும் விட எனக்கு மாறிதான்ப்பா முக்கியம். இப்படி மாறிட்டானே. இனிமே நான் அவ கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்ப்பா. சூர்யா, அம்மா சொல்றத கேளுப்பா. நீ எடுத்திருக்கிற இந்த முடிவை தயவு செஞ்சு மாத்திக்கோப்பா. இத பாரு, நீ இப்ப இந்த சொத்தை எல்லாம் அரவிந்த் பேருக்கு எழுதி கொடுத்தா அது ஏதோ உன்னை ஏமாத்தி வாங்கின மாதிரியும் நான் ஏதோ சொத்துக்காக பேசுற மாதிரி ஆயிடாதப்பா. அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சொத்து தான். இதனால தானே நீங்களும் அரவிந்து பிரிஞ்சிருக்கீங்க. ஹாசினி புருஷனை பிரிஞ்சிருக்கா. அரவிந்தும் நம்ம எல்லாரையும் பிரிஞ்சிருக்கானேமா. எல்லாரோட சந்தோஷமும் இந்த சொத்துல தான் இருக்கு. எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் என்னோட சந்தோஷத்துக்காகவும் நான் என்னோட சொத்தை என் தம்பிக்கே தரேன். அரவிந்த், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம். உனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் வருத்தமும் இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுதான் நான் முன்னாடியே கேட்டேன். அப்பவே கொடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனையா வந்திருக்காது. சரி, இனிமே இது எல்லாமே உனக்கு மட்டும்தான் சொந்தம். ஓகேவா? அம்மாக்கு நல்ல ஒரு மகனா, ஹாசினிக்கு நல்ல கணவனா நடந்துகிட்டு வீட்டையும் ஆபீஸையும் நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சூர்யா. என்னங்க சார்? அண்ணே, அவ கையெழுத்து போட உட்காந்துட்டானே. சூர்யா, அவசரப்படாதப்பா. கொஞ்சம் யோசிச்சு நிதானமா முடிவெடு. ஆமா சூர்யா. இல்ல அத்தை, நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்தேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏய், என்னதான் நீங்க மந்திரம் போட்டாலும் இந்த தாரா மகுடிக்கு ஆடுற பாம்புடி சூர்யா.
அப்பாடா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு நீ போதும் மாறி. என் அம்மாவும் வயித்துல வந்து பிறக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது நடக்கணும். நீ, நான், நம்ம குழந்தை எல்லாரும் 100 வருஷம் நிம்மதியா எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா வாழணும் மாறி. எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஹஸ்பண்ட் சார், இந்த உலகத்துல உங்களை மாதிரி ஒரு புருஷன் எந்த பொண்டாட்டிக்கும் கிடைக்க மாட்டாங்க. அத நினைக்கும் போது நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஹஸ்பண்ட் சார். உண்மையிலேயே நீ அதிர்ஷ்டசாலி இல்ல மாறி. நீ எனக்கு மனைவியா அமைஞ்சிருக்க. நான் தான் அதிர்ஷ்டசாலி. சூர்யா சொத்துல கையெழுத்து போடும்போது அவன் முகத்தை பாக்கணுமே, என்ன ஒரு வருத்தம். புஷ்ஷுன்னு போயிருக்கோம். அவன் முன்னாடி இந்த வெற்றியை கொண்டாட முடியாம தான் போயிடுச்சு. கொண்டாடிட்டாலும். ஆமா ஜாஸ்மின், எனக்கும் அந்த வருத்தம் இருக்கதான் செய்யுது. ஜூஸ்ல விஷம் கலந்துட்டேன்னு நம்மள எப்படி எல்லாம் கதற விட்டான். சிஸ்டர், நாங்கெல்லாம் வேர்ல்ட் கப் ஜெயிச்ச மாதிரி சந்தோஷத்துல இருக்கிறோம். டீமோட கேப்டன் நீங்க, உங்க முகத்துல சந்தோஷத்தை காணுமே. என்னாச்சு சிஸ்டர்? சிஸ்டர், என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அதானே இத்தனை நாளா இந்த சொத்து அடையணும்னு போராடிட்டு இருந்தோம். அந்த சொத்து ஒரு வழியா நம்ம கைக்கே வந்துருச்சு. இன்னும் என்னமா யோசனை? என்னாச்சு ஆண்டி, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் சொல்றது உண்மைதான். சொத்து முழுசா கிடைச்சிருச்சு. இருந்தாலும் என் மனசு என்னமோ அமைதியா இல்ல. ஏதோ குறை இருக்கிற மாதிரியே இருக்கு. மா, என்னமா சொல்றீங்க? சரி, என்ன குறைந்தான் சொல்லுங்களேன். சிஸ்டர், உங்க மனசுக்கு அமைதி கிடைக்க என்ன பண்ணணும் சொல்லுங்க சிஸ்டர். நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்கு. உங்க மனசை அமைதிப்படுத்திடுவோங்கிற. என் மனசை அமைதிப்படுத்தணும்னா 2 விஷயம் நடக்கணும். ஒண்ணு, அந்த தேவியோட ஆத்மாவை அழிக்கணும். இன்னொன்னு, அந்த தேவி மாறி வயித்துல வந்து பொறக்க போறதா சொல்லியிருக்கா. அதை தடுக்கணும். அப்படி இல்லைன்னா அதை அழிக்கணும். அந்த தேவியோட ஆத்மாவை அழிக்கிற வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்காது. அப்ப அடுத்ததா மந்திரவாதியா பார்க்க போக வேண்டியதான். அந்த ஆத்மாவை அழிக்காம விட்டுட்டா நமக்கு என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து தான். புரியுதா? புரியுது சிஸ்டர். அழிக்கிறேன். அழிச்சு என் மகனை இந்த சொத்தோட நிரந்தர ராஜாவாக்குறேன். ராஜா, ராஜாதி ராஜன் இந்த ராஜா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீ நாளைக்கு கலெக்டர் ஆவ, உன் பின்னாடி டவாலி நிப்பான், அவனுக்கு பின்னாடி வெற்றி கை கட்டிட்டு நிப்பானா? என்ன சக்தி இது? அதுக்காக பொம்பளைங்க எல்லாம் கலெக்டர் ஆக கூடாது, வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆள் நான் கிடையாது சக்தி. உன்னோட வாழ்க்கை அதுதான்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீ எல்லாத்தையும் முடிவு பண்ணி இருந்திருக்கணும். வெற்றி மாதிரி ஒரு பையனை நீ கல்யாணம் பண்ணி இருக்க கூடாது சக்தி. இத பாரு, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் ஒண்ணுதான், ஒண்ணுதான். அது என் பையனோட வாழ்க்கை. நான் சொன்ன மாதிரி என் பையன் கூட நீ எப்பவுமே இருக்கிறதுக்கு தயார்னா நீ சொன்ன மாதிரி இத பாரு, இன்னையோட வட்டி தொழில மூட்டை கட்டி வைக்க சொல்றேன். என்ன யோசிக்கிற? அவ்வளோ தூரம் யோசிக்கிற?
நீ என்கிட்ட வந்து என் தொழில விட்டுருங்க அத்தன்னு எவ்வளோ ஈஸியா பேசுன. அது எவ்வளோ கஷ்டம்னு இப்ப புரியுதா? புரியுது. என்னோட முடிவு இதுதான் சக்தி. நீ கலெக்டர் ஆனா வெற்றியால சந்தோஷமா இருக்க முடியாது சக்தி. கலெக்டர் கனவு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டுக்கேத்த மருமகளா, வெற்றிக்கேத்த பொண்டாட்டியா, ஒரு குடும்ப பொண்ணா மட்டும் இருக்கிறதா இருந்தா நீ சொன்ன அத்தனையும் நான் கேக்குறேன். நான் எப்படி ஏன் வெற்றியை பாத்துக்கிறனோ அதே மாதிரி நீயும் வெற்றியை பாத்துப்பேன்னு எனக்கு ஒரு வாக்கு கொடுடி. அப்புறம் உனக்கும் எனக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த ஈகோவும் கிடையாது சக்தி, எந்த ஈகோவும் கிடையாது. எனக்கு பின்னாடி வெற்றிய என்னை விட நல்லா பாத்துக்கிறதுக்கு ஒருத்தி இருக்காங்கிற நிம்மதி எனக்கு இருந்துச்சுன்னா அது எனக்கு ரொம்ப முக்கியம். அது உன்னால முடியுமா? சொல்லு, உன்னால முடியுமா? நீ எனக்காக எப்ப இவ்வளவு தூரம் இறங்கி வந்து எனக்காக தோத்துட்டேன்னு சொல்றியோ அப்ப இது உன்கிட்ட சொல்லலான்னு எனக்கும் தோணுச்சு. அதனாலதான் நான் இத சொன்னேன். இங்க பாரு சக்தி, நீ இப்பவே உன் முடிவை சொல்லுன்னு நான் சொல்லல. அதுக்கான கட்டாயமும் இங்க கிடையாது. நீ பொறுமையா யோசிச்சு நாளைக்கு சொல்ல. உன்னோட ஆசைக்கெல்லாம் நான் குறுக்க நிக்கிறேன்னு நினைக்காத சக்தி. என்னோட நோக்கம் எல்லாம் என் புள்ள நல்லா இருக்கணுங்கிறது தான். நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிற சக்தி. இந்த ஊர்ல இருந்து சீக்கிரமா கலெக்டர் ஆக போறவங்க சக்தி. நீ கலெக்டர் ஆனா வெற்றியால சந்தோஷமா இருக்க முடியாது சக்தி. சரிங்க அத்தை, நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். எனக்கு வெற்றி தான் முக்கியம். எனக்கு வெற்றியை தாண்டி எதுவுமே இல்ல அத்தை. காலம் முழுக்க வெற்றிக்கு மனைவியா இருக்கிறதுக்கு எனக்கு சம்மதம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, என்னத்த இது? 2 பேரும் சேர்ந்து வரீங்க, அதுவும் இவளோட ரூம்ல இருந்து வரீங்க. 2 பேரும் ஒரே மாதிரி புடவை வேற கட்டியிருக்கீங்க. என்னத்த இதெல்லாம்? அம்மா, என்னம்மா அது? பயங்கர ஆச்சரியமா இருக்கேம்மா. அதுவும் சக்தியை கூட கூட்டிட்டு வரீங்க. என்ன ரங்கநாயகி, இப்படி ஷாக் மேல ஷாக்கா கொடுத்துக்கிட்டே இருக்க? என்ன எல்லாரும் இத்தனை கேள்வி கேக்குறீங்க? நான் என் மருமக கூட வரக்கூடாதா என்ன? அம்மானா அம்மாதான், இதுதான் அதிரடி. பூஜா, ஜிவ்வுன்னு ஏறுதா? ரொம்ப ஜிவ்வுன்னு ஏறி நீ பாட்டுக்கு மயக்கம் போட்டு விழுந்துராத. நடக்கிறதெல்லாம் முழுசா பாரு. அதெல்லாம் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இவ ஒருத்தி. அத்த, இப்ப என்ன சொன்னீங்க? உங்க மருமகளா? யாரத்த? இவளா? ஏன் இன்னொரு தடவை சொல்லணுமா? அம்மா, இன்னொரு தடவை சொல்லுமா. எத்தனை தடவை வேணும்னாலும் சொல்வேன். சக்தி தான் இந்த வீட்டோட மருமக. அத்த, இது எப்பத்துல இருந்து? இது என்ன கேள்வி? இவ எப்பவுமே என் மருமக தான். வெற்றிக்கு இவ என்னைக்கு பொண்டாட்டி ஆனாலும் அன்னைக்கு அவ என்னோட மருமக. என்ன சக்தி, நான் சொல்றது சரிதானே? ஓ, என்னத்த நீங்க பெரியவங்க நீங்க இருக்கும்போது நான் எப்படி பேசுறது? ஐயோ, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ சரண்யா, ஒரு நிமிஷம் எனக்கு இல்ல. மெதுவா கிள்ள வேண்டியது தானடி. என்ன சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலையே. ஏ சக்தி, என்னடி இது? இதெல்லாம் நிஜம்தானா? வெற்றி, தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் இரு. அத்தை, நிஜமாவே எனக்கு தலைலாம் சுத்துது அத்தை. நீங்க எப்பத்த இப்படி எல்லாம் மாறுனீங்க? உங்களுக்குள்ள சண்டைலாம் நடந்துச்சே, அதெல்லாம் என்னாச்சு? என்ன சண்டையா? என்ன பூஜா உளறிட்டு இருக்க?
ஹே, எங்களுக்குள்ள என்ன சண்டை? சக்தி, இவ என்ன பேசுறா? தெரியலையா அத்தை? பெரியவங்க நீங்க தான் உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும். ஐயோ, இவ வேற இந்த நேரம் பார்த்து ஓவர் ஆக்டிங் பண்றாளே. என்ன பூஜா, நீ சக்தியை போய் குறை சொல்ற? சக்தி உண்மையை தானே சொன்னா? ஏய், எங்க 2 பேருக்குள்ள முதல்ல சண்டை எப்ப வந்துச்சு சொல்லு? வெற்றி மேல யாருக்கு பாசம் இருக்குன்னு ஒரு சின்ன ஈகோ இருந்துச்சு. 2 பேருக்கும் வெற்றி மேல பாசம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். என்ன சக்தி, நான் சொல்றது சரிதானே? ஆமா அத்தை, நீங்க சொல்றது சரிதான். ஏய், என்னடி அத்தை சொல்றதுக்கெல்லாம் ஜால்ரா அடிக்கிறியா? இத்தனை நாளா நீ போய் ஜால்ரா அடிச்ச, இப்போ நான் உண்மைன்னு சொல்றேன். இதுல என்ன தப்பு பூஜா? அத்தை உண்மையை பேசும்போது நான் எப்படி மறுத்து பேசுறது? இல்ல, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆமா, அது எப்படி நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரலாம்? அத்தை, இவ்வளவு வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருக்கேன். என்னத்த கிளிப்பொலைக்கு சொல்ற மாதிரி அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனல அத்தை? நீங்களும் சரி சரி தானே சொன்னீங்க. இப்போ என்னத்த ஆச்சு உங்களுக்கு? ஏய், நான் எப்ப சரின்னு சொன்னேன்? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன்ன மாதிரி பிராடனே பொடாடியா? அண்ணே, ஐயோ, ராணி, ஐயோ, ராணி, என்னடி ஆச்சு? வா, பாத்து வா. எதுக்கு இவ வாந்தி எடுக்கிறா? விடு, சாப்பிட்டது ஒத்துட்டு இருக்காது. அவதான் கிடைச்சது போதும்னு கண்டதையும் திங்கிறாள. சும்மா இருடா. இல்லத்த, இவ வாந்தி எடுக்கிறத பார்த்தா ஏதோ வேற மாதிரி இருக்கு. ஐயோ, என்ன சொல்ற தம்மண்ணா? ஆமா அத்த, ஒருவேளை இது பித்த வாந்தியா இல்லாம மத்த வாந்தியா இருக்குமோ? ராணி, குடி, பொறுமையா குடி. அவதான் உரிமை இருக்கு அது இதுன்னு ஏதேதோ பேசினாளே, ஒருவேளை இதைத்தான் சொல்ல வந்தாளோ? வெளியே போன தாடிகாரன் கத்தின்னு கிடந்தா, ஒரே ஒரு வாந்திக்கா இப்படி வாய முடின்னு கம்முன்னு இருக்கான். அப்போ வாந்தி மேட்டரை வேற மாதிரி யோசிச்சுன்னு கம்முன்னு இருந்துட்டான்னு நினைக்கிறேன். ராணி, ஐயோ அக்கா, என்னால முடியலக்கா. என் உடம்புக்குள்ளார என்னென்னமோ பண்ணுதுக்கா. வாந்தி வர மாதிரி இருக்கு. உடம்பெல்லாம் படபடன்னு வருது. நாக்கெல்லாம் ஒரு மாதிரி நமங்குதுக்கா. நடி சொல்ற. இனிமே கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏமா ராணி, என்னமா ஆச்சு? என்ன ஆச்சுன்னு சும்மா என்னாண்ட வந்து கேட்டா நான் என்ன சொல்லிட்டோம்? அத்தை, உன் பேர் என்னாண்டையே கேளு. என்ன மறுபடியும் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறியா? ஏய், நான் எதுவுமே பண்ணல. இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்தாத. ஏற்கனவே பூஜை முடிஞ்சது பொம்மி வருவான்னு சொன்னல, அதே மாதிரி இதுவும் பொய் தான். அக்கா, தாமரை அக்கா, சொல்லுடி. கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் எடுத்துட்டு வாயேன். நாக்கெல்லாம் ஊறுதுக்கா. ஏதாவது புளிப்பா சாப்பிடணும் போல இருக்குது. சரி இரு, நான் எடுத்துன்னு வரேன். தள்ளுங்க வழி விடு. ஐயோ அத்தை, கேட்டீங்களா? மாங்காய் ஊறுகாய் கேக்குறா. மா, அவங்க மாங்காய் ஊறுகாய் கேட்டதுக்கு நீங்க 2 பேரும் ஏன் இப்படி அலறீங்க?
ஐயோ கொஞ்சம் சும்மா இருடா, உனக்கு ஒண்ணும் புரியாது. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவ பண்றதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா இவளை வீட்டை விட்டு அனுப்பவே முடியாது. ஐயோ என்ன சொல்ற? எப்படியாவது சொத்தை எழுதி வாங்கி இவளை வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா கடைசியில இந்த வீட்டோட வாரிசைய வயித்துல சுமக்கறா போல இருக்கு. இந்த விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த மொத்த வீடும் இவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அருண், முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, அது என்னன்னு சொல்லவே இல்லை. அதான் என் தங்கச்சி பத்தின விஷயம். ஏதோ நடந்ததை நினைச்சு முடிஞ்சதை பத்தி பேசி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. ஆனா என் தங்கச்சியோட வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறப்போ எனக்கு பயமா இருக்கு. சண்மதி ஃபியூச்சரை நினைச்சு பயப்படுறதுக்கு என்ன இருக்கு எனக்கு புரியல. சண்மதி ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. கல்யாணத்தப்ப நடந்த பிரச்சனையில அவ உங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு தான் இருந்தா. அப்புறம் உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதும் தான் அவளுக்கு அங்க வர விருப்பமே இல்லைனாலும் கூட உங்க அம்மாவுக்காக பெருந்தன்மை அங்க வந்து இருக்கிறான். அவங்களுக்கு நல்லபடியா உடம்பு குணமானதுக்கு அப்புறமும் அவளுக்கு மென்டல் ஹராஸ்மெண்ட் கொடுத்து கட்டாயப்படுத்தி அவளை அங்க இருக்க வச்சிருவீங்களோன்னு தோணிக்கிட்டே இருக்கு. மென்டல் ஹராஸ்மெண்ட் நாங்க அந்த மாதிரி பண்றோமா? என்னங்க நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? ஏங்க, சண்மதி அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவ ரொம்ப நிம்மதியாதே எங்க வீட்டுல இருக்கா. சரி, அது அவளுக்கு பிடிச்ச போய் தான் இருக்கான்னு நான் சொல்ல வரல. ஆனா அவளுக்கான கடமை நினைச்சு என்ன செய்யணுமோ அதை அவ செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் சரிதான். உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அம்மாவை பார்க்க சண்மதி முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததே எங்க அம்மா அவளை கட்டாயப்படுத்தினதுனாலதான். அதுல ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்க அப்பா அம்மா கேட்டுக்கிட்டதுனாலதான் பொறுமையா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கா. என்னோட பயம் என்னன்னா, இப்படியே அவகிட்ட எமோஷனலா பேசி கடைசி வரைக்கும் உங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்க வச்சிருவீங்களோன்னு தான். என்ன வேலைக்காரங்கன்னு என்னென்னவோ பேசுறீங்க? நாங்க யாரும் அண்ணி பாருங்க, நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க. ஆனா எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை முக்கியம். கடைசி வரைக்கும் பிடிக்காத இடத்துல இருந்து பிடிக்காத வாழ்க்கைய வாழ்ந்துருவாளோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. நான் தெளிவா உங்ககிட்ட சொல்றேன், உங்க வீட்டு மருமகளா இருக்க என் தங்கச்சிக்கு விருப்பம் இல்லைங்க போது அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீங்க யாரும் அவளை கட்டாயப்படுத்தி அங்க இருக்க வைக்க கூடாது. உடம்பு சரியில்லாத உங்க அம்மாவை கூட இருந்து கவனிச்சுக்கிற ஒரு நர்ஸா மட்டும்தான் அவ உங்க வீட்டுல இருக்கிறா. அதை முதல்ல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த காரணத்துக்காக தான் அவ எங்க வீட்டுக்கு வந்தான்றத சண்மதியை எங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேல இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல கார்த்திக், கடைசி நேரத்துல எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி சண்மதி அங்கே இருக்க வச்சிருவீங்களோன்னு எனக்கு தோணுது. ஆனா அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சு, அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். சண்மதி முழு மனசோட உங்களை ஏத்துக்கிட்டு அவளே இருக்கணும்னு விருப்பப்பட்டா தாராளமா இருந்துட்டு போட்டோம். ஆனா அப்படி இருக்கிறதுல சம்மதம் தான்னு அவ வாயால எங்ககிட்ட சொல்லணும். இதை மீறி சின்ன பொண்ணு தானே, அவளை ஏமாத்திரலான்னு ஏதாவது வேலை பண்ணுனீங்க, அப்புறம் என்ன செய்வன்னு எனக்கே தெரியாது. என்ன மிரட்டுறீங்களா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும்.
சொல்ல வரேன். ஹலோ ஹலோ, கேக்குதா? சிக்னல் ப்ராப்ளம் நினைக்கிறேன், இரு நான் வெளியே வரேன். ஹலோ ஹலோ வருண், கேக்குதா? ஹலோ ஹலோ வருண், சொல்லு. ஹலோ இப்ப கேக்குது சொல்லு. ஆறாவது இது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அக்கா அக்கா நெல்லுக்கா, எங்கக்கா போற? உனக்கு தான் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்குமே, ஏன்க்கா பிடிக்காதுன்னு போய் சொல்லிட்ட? டேய், நான் என்ன டென்ஷன்ல இருக்கேன், நீ ஐஸ்கிரீம் பத்தி பேசிட்டு இருக்க? அதான் இப்ப ரொம்ப முக்கியமா? அக்கா இப்ப எதுக்காகக்கா நீ கோவப்படுற? எனக்கு ஒண்ணுமே புரியலையேக்கா. டேய் புலி, சின்ன வயசுல இருந்தே பொண்ணுங்கனாலே வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு தான் விக்ரம வளர்த்தேன். இந்த கல்யாணம் எல்லாம் அவசியமே இல்லாத ஒண்ணுன்னு தான் அவனை நம்ப வச்சிருந்தேன். அவனும் அப்படிதான் இருந்தான். ஆனா ஒரே நாள்ல இப்படி மாறுவான்னு நான் நினைச்சே பாக்கலடா. இப்ப என்னக்கா, மாப்பிள்ளைக்கு அந்த மகா மேல வெறுப்பு வர மாதிரி ஏதாவது செஞ்சு விட்டுருமா? டேய் முட்டாள், இப்ப அவன் மேல அவன் மயக்கத்துல இருப்பான். அவன் கிட்ட போய் இப்ப ஏதாவது சொன்னோன்னா அப்படியே அந்த வெறுப்பெல்லாம் நம்ம மேலதான் திரும்பமே தவிர மகாவுக்கு ஒரு நஷ்டமும் இல்ல. இப்ப நாம அவனை கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும். அந்த மகாவை விட விக்ரமுக்கு நான் தான் பெருசுன்னு அவனையே சொல்ல வைக்கிறேன். அக்கா அக்கா அக்கா, இன்னும் நிறைய இருக்கு, வேணா கொண்டு வரேன். அப்படி எல்லாரும் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேக்குறீங்களா? என்னம்மா திடீர்னு ஹாலிவுட் படத்துல கப்பல் கேப்டன் மாதிரி வந்து சொல்றீங்க? ஸ்வேதா, வாயை முடிக்கிட்டு அமைதியா நான் சொல்றத மட்டும் கேளு. விக்ரம், நாளைக்கு நாம எல்லாரும் குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். எல்லாரும் ரெடியா இருங்க. குலதெய்வ கோயிலுக்கா? என்னது குலதெய்வம் கோயிலுக்கா? அம்மா, எனக்கு ஆபீஸ்ல அவ்வளவு ஒர்க் பெண்டிங்ல இருக்குது. என்ன விளையாடுறீங்களா நீங்க? விக்ரம், இந்த வேண்டுதலே உனக்காக தான்ப்பா.
உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டா குடும்பத்தோட வந்து காணிக்க செலுத்துறதா வேண்டி இருந்தேன். நீயே வந்து உன் கையால காணிக்கைய செலுத்தினாதான் வேண்டுதல் நிறைவேறும். தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லிடாதப்பா. யாருக்கிட்டமா அந்த முடிவுலாம் எடுத்திருக்கீங்க? எனக்கு எவ்வளவு ஒர்க் இருக்கு தெரியுமா ஆபீஸ்ல? ஏற்கனவே ஆபீஸ் பக்கம் சரியாவே போகல, இதுல இது வேறையாமா? விக்ரம், அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. இது சாமி காரியம். தயவு செஞ்சு வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. டே விக்ரம், அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, ஒரு நாள் தானே. வாடா, போய் கையோட அதையும் முடிச்சுட்டு வந்துடலாம். சரி சரி போகலாம். இப்ப ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உடனே இவங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. மீரா, மகா சொல்றத கேட்கல, இவனை கூட்டு வெளியே போ. சரி மீரா, இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியை நம்ம மிதிக்கவே வேண்டாம். நம்ம வீட்டு வாசப்படியை இவங்களை மிதிக்க வைப்போமா? அடுத்த பிளான் ரெடியா இருக்கு போல. சத்யன், அந்த வீடியோவை காட்டுறதுக்கு முன்னாடி இதையும் பலவீனமானவங்க பார்க்க கூடாதுன்னு ஒரு காஷன் கொடுத்துருங்க. யாருக்காவது ஏதாவது ஆயிட போகுது. ஏய், என்ன என்ன வீடியோ அது? இருங்க, பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்த்தாருனா எப்படி? விஷாலை வச்சு என்ன தூக்க சொன்னீங்கல்ல, அப்பா அவன் எடுத்த வீடியோ தான் அது. இந்த வீடியோவை மட்டும் நெட்ல ரிலீஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, மகாலட்சுமிக்கு சங்கோ சங்குதான். இதுல விஷால் மட்டும் தானே இருக்கா, மகா எப்படி மாட்டுவாங்க? சொல்றேன். இப்போ விஷாலு உள்ள இருக்கான். இந்த வீடியோ போலீஸ் பார்த்தா அவனை பொழந்து கட்டும். நீங்க பண்ண துரோகத்துக்கு விஷால் சும்மா இருப்பானா? எல்லாத்துக்கும் மகா தான் காரணம்னு கை காட்டுவான். பிரபல தொழிலதிபர் மகாலட்சுமி கைது அப்படின்னு ஃபிளாஷ் நியூஸ் வரும். உன் ஹிஸ்டரி பேப்பர்ல எல்லாம் வந்தா பெருமை தானே? என்ன மகா? என்ன கொடுமை இது! ஆள் ஆளுக்கு வீடியோ வச்சுக்கிட்டு மிரட்டுறானுங்களே. இப்ப என்ன, இந்த 5% ஷேர் வேணும், அவ்வளவுதானே? அதுக்கு தானே இந்த ஆர்ப்பாட்டம். நாளைக்கு வா, இந்த ஃபுட்டேஜை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போ. இந்த ஷேரு பஞ்சாயத்தெல்லாம் இன்னொரு நாளைக்கு. இப்ப என் டிமாண்ட் ரொம்ப சிம்பிள். சேது, என்னன்னு கேளுங்க. ஏன் நீங்க கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு வாய் இல்ல? மீரா, என்னடி வேணும் உனக்கு? ஒரே ஒரு வார்த்தை தான். நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பாடா. ஏய், யார்கிட்ட மன்னிப்பு கேட்கறது? ஒரு விவஸ்தை வேணா? மகாலா மன்னிப்பு கேட்க மாட்டான், அதுவும் உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட. நெவர், சான்ஸே இல்ல. ஓகே, அப்ப வீடியோவை ரிலீஸ் பண்ணி வேர்ல்டு வைடு படம் காட்டி பிரபலமாக்க வேண்டியதா? நோ. அப்போ சத்யா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. முடியாது. நான் எவன்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அன்னைக்கு ராம வச்சு சத்யாவை மன்னிப்பு கேட்க வச்சிங்கல்ல, அப்ப மட்டும் உங்களுக்கு இனிச்சுதா? எக்ஸ்கியூஸ் மீ, இன்னும் 15 நிமிஷம் டைம் தருவேன். அதுக்குள்ள நீங்க மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா மர்டர் அட்டெம்ப்ட்ல A1 அக்யூஸ்டா உள்ள போகணும். எப்படி வசதி? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்க கூடயே நீங்க வந்து ஸ்டே பண்ணலாம்னு சொன்னேன், நீங்க கேட்கல. அட்லீஸ்ட் வீட்டுக்காவது அடிக்கடி வந்துட்டு போங்க. அடுத்த வாரமே வரோம் சத்யா. ஷியோர். சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். டேக் கேர். ஓகே, பாய்.
இருங்க இருங்க. என்ன பாஸ் ஓகேன்னு சொல்லிட்டிய? ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இருங்க வரேன். இரு இரு இரு. எனக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆயிட்டாலும் நான் உன் அக்கா. நான் தான் முதல்ல குங்குமத்தை வச்சு விடணும். சீதா, நீ நல்லா இருக்கணும் சீதா. தேங்க்ஸ்க்கா. பார்த்து போயிட்டு வாங்க. வரேன். சரி நாங்க வரோம். சரி சத்யா. சரி வரோம். பத்திரமா போயிட்டு வாங்கக்கா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரியா? வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. போயிட்டு ஃபோன் பண்றோம். சரி வரேன். வரேன். சரிக்கா, போயிட்டு வாங்க. பாய். ஏன் இடத்துக்கே வந்து என்னையும் மன்னிப்பு கேட்க வச்சிட்டான். வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானத்தை நான் சந்திச்சதே இல்ல. மகா விடு மகா, பாத்துக்கலாம். என்ன விடுறது? மீரா என் வார்த்தையை மீறி சத்யனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நீங்க விடு பாத்துக்கலாம். நீங்க அந்த தையக்காரி நம்ம ராம நம்ம கிட்ட இருந்து பிரிச்சா. அப்பவும் விடு பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. இப்போ அந்த சத்யன் என்ன மன்னிப்பு கேட்க வச்சிட்டான். இப்பவும் விடு பாத்துக்கலாம்னு சொல்றீங்க. இப்படி ஒன்னொன்னா விடுறதுக்கு ஒரே தடவையா உயிரை விட்டுறலாம். ஏய் என்ன பேசுற நீ? நமக்கு டைம் சரியில்லை மகா, கொஞ்சம் பொறுமையா இருப்போமே. என்னது? டைம் எல்லாம் சரியாதான் இருக்கு. என்ன சுத்தி இருக்கிற இந்த கிரகங்க அதான் சரியில்லை. மொத்த பேரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணி மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்கல்ல. அந்த ராஸ்கல் தான் உன்னை ஜெயில தள்ளுவேன்னு சொல்றானே, எப்படி மன்னிப்பு கேட்காம இருக்க முடியும்? ஜெயில விட பட்ட அவமானம் ரொம்ப பெருசுக்கா. ஆஃப்டர் ஆல் அந்த மீரா என்ன பேச்சு பேசிட்டு போனான்னு பாத்தீங்களா? காது கேட்கல, நான் சத்தமா மன்னிப்பு கேட்கணுமா? அப்படியே செத்து போயிடலாம் போல இருந்துச்சு எனக்கு. அந்த டாபிக்கை எடுக்கிறதுக்கு இதுதான் சரியான டைம். நம்ம கம்பெனில 5% ஷேர் வச்சிருக்கால அந்த திமிரு மகா. அதான் அவ ஷேரை எழுதி வாங்கணும்னு நான் அப்பவே சொன்னேன். சொன்னேனா இல்லையா? கேட்டீங்களா? மகா கேட்டீங்களான்ற 5% தானே மகா, மீதி 95% நம்ம கிட்ட தானே இருக்கு. மீராவுக்கு வெறும் 5% தானே. கூட பிறந்த பாவத்துக்கு போயிட்டு போகட்டும், விட. சரி மகா, இந்த மன்னிப்பு கேட்டதெல்லாம் மறந்துரு. அத பத்தியே யோசிச்சா நிம்மதி போயிடும். நீ ரெஸ்ட் எடு. ஏங்க நீங்க வாங்க. நீ போ, நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். அவங்க தூங்கட்டும், நீங்க வாங்க. வாங்க வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னம்மா நம்ம வீட்ல என்ன நடக்க போகுது? அது வந்து கவியா உன்கிட்ட போன்லயே சொல்லான்னு தான் இருந்தோம். ஆனா சொன்னா நீ எங்க வரமாட்டியோன்னு தான் சொல்லாம இருந்தோம். சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வாமா. இதுல என்னடி சுத்தி வளைக்கிறதுக்கு இருக்கு? உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். யாரை கேட்டு இத பண்ணீங்க? யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்? அது எதுக்கு ஒண்ணு கேட்கணும்? பின்ன என்ன கேட்கணும்? உங்களுக்கு தெரியாதா பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்னு? அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. என்ன யாரும் புரிஞ்சுக்கல, அப்படிதானே? சரி, தாத்தா பாட்டி சொன்னா
நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். அவ கேக்குறால, சொல்லுங்க. அப்பா எதுவும் சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். நானே சொல்லிடுறேன். இங்க பாரு காவியா, டாக்டர்ஸ்லாம் என்னோட சாவுக்கு நாள் குறிச்சிட்டாங்கம்மா. நான் உயிரோட இருக்கும் போதே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக தான் அந்த ஏற்பாடெல்லாம். தயவு செஞ்சு வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத காவியா. அம்மா, என்னம்மா சொல்ற? ஆமா கவியா, அம்மாவுக்கு பிரெயின் டியூமர் 3rd ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க. காவ்யா, உங்க அம்மாவோட கடைசி ஆசைங்கிறதால நாங்க எல்லாரும் இதுக்கு ஒத்துக்கிட்டோம். இந்த கல்யாணம் மட்டும் வேண்டான்னு சொல்லாத காவ்யா. எனக்காக சரிம்மா, உங்களுக்காக நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேம்மா. இதெல்லாம் வேணாம் சித்தி. ஏய், இன்னைக்கு உன்னோட நிச்சயதார்த்தம். நீ போடாம இதெல்லாம் வேற யார் போடுவாங்க? எனக்கு முதல்ல இந்த கல்யாணத்திலேயே இஷ்டம் இல்ல. அம்மாக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதாலதான், நீங்க எல்லாரும் கம்பல் பண்ணதுக்காக தான் நான் ஓகே சொன்னேன். அதெல்லாம் போக போக சரியாயிடும் காவியா, போட்டுக்கோ. நீங்க ஏன் சித்தி, பாண்டி சித்தப்பா தான் வேணும்னு அவரே கல்யாணம் பண்ணீங்க? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க மறுபடியும் கருப்பு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்து யோர் ஆனர்னு டேபிள சுத்தி சுத்திலாம் பேச தேவையில்ல மிஸ்டர் மார்க்கண்டேயன். ஏன்னா நீங்க என்ன பண்ணாலும் நாளைக்கு உங்க பசங்களோட ஜாமீன் கேன்சல் ஆயிடும். அவனுங்க ஜெயிலுக்கு போறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இத சொல்றதுக்கு தான் இவ்வளவு பெரிய வண்டிக்கு பெட்ரோலை போட்டு துணைக்கு 2 தடியனுங்களுக்கு பேமெண்ட் கொடுத்து கூட்டிட்டு வந்தியா? போய் இனிமேலாவது உருப்படியான, அதாவது இனிமேலாச்சு உருப்புறதுக்கான வேலையை பாரு. கோர்ட்ல என்ன நடக்கணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். போமா போ. நான் தான் ஜாமீன் கேன்சல் ஆக போகுதுன்னு 100% கான்ஃபிடென்ட்டா சொல்றேனே, இன்னுமா நீங்க நம்பல? நல்லவங்களுக்கு இருக்கிறது ஒரே வழிதான், நேர் வழி. கெட்டவங்களுக்கு 1000 குறுக்கு வழி இருக்கும். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. என்னது நல்லவங்களா? ஒரு ஆளை துடிக்க அடிச்சு கொன்னுட்டு அந்த பழிய தூக்கி அப்பா மேல போட்டு அவரை 7 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவரு இல்லாத நேரமா பார்த்து அவரோட சொத்தெல்லாம் வித்து ஆட்டைய போட்டு வெளியில சந்தோஷமா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்களே அந்த 4 பேரு, அவனுங்க நல்லவனுங்களா? என்ன மிஸ்டர் மார்க்கண்டேயன், என்ன பேசினாலும் பயங்கர நக்கலா கவுண்டர் கொடுப்பீங்களே, இப்ப வாயடிச்சு போய் நிக்கிறீங்க. உங்க பசங்களும் மருமகன்களும் சேர்ந்துதான் உமாவோட அப்பா தனிக்காச்சலத்தை கொலை செஞ்சது. எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? என்னோட எதிரிய பத்தி நான் இது கூட தெரிஞ்சு வைக்கலன்னா நான் இவ்ளோ பெரிய ஆளா இருந்து என்ன யூஸ்? சும்மா நீ பாட்டுக்கு அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லிட்டு தெரியாத. முடிஞ்சு போன கேஸ பத்தி இனிமே யாரு கண்டுக்க போறா? பக்காவா எவிடன்ஸ் இருக்கு மிஸ்டர் மார்க்கண்டேயன்.
அவனுங்க 4 பேரும் யோகியனுங்கன்னு ப்ரூவ் பண்ணதானே நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. சொசைட்டில அவனுங்க நல்லவனுங்கன்னு சொல்லி தானே ஜாமீன் வாங்குனீங்க. இந்த விஷயத்தை இப்ப வெளியே விட்டாதான் பொருத்தமா இருக்கும். ஏற்கனவே ஒரு கொலைய பண்ணி மறைஞ்சவனுங்களுக்கு இன்னொரு கொலையையும் பண்ணி அதே மாதிரி மறைய பாக்குறது ஒன்னும் புதுசு இல்லன்னு அங்க இருக்கிற ஜட்ஜுக்கு யாரும் சொல்லாமலேயே தெரிஞ்சிடும். எப்படி பார்த்தாலும் 1க்கு 2 கொலைங்கிறதுனால 14 வருஷம் கன்ஃபார்ம். அவனுங்க வெளியில வர்றதுக்குள்ள உங்க ஆயுசு மட்டும் இல்ல, அவனுங்க ஆயுசும் முடிஞ்சு போயிடும். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க வைஃப் கிட்ட சொல்லி உங்க பசங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சு போட சொல்லுங்க. ஏன்னா நாளைக்கு கோர்ட்டுக்கு போன உடனே அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஜெயிலுக்கு தான் போகணும். அதுக்கப்புறம் 3 வேலையும் கஞ்சுதான். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். லாஸ்ட் 1 இயராவே காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர் என்ன ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டே இருக்காரு. யார் அந்த பொண்ணு? நம்ம காலேஜ பத்தி தப்பா பேசிட்டு இருக்கா? மா, அழாம விஷயத்த சொல்லுங்க. என்னால ஒரு அளவுக்கு மேல பொறுக்க முடியல. வீட்ல சொன்னா காலேஜ்க்கே அனுப்ப மாட்டாங்க. நானும் அவர்கிட்ட கெஞ்சி பார்த்தேன். அவர் என் இன்டர்னல் மார்க்ல கை வைப்பேன்னு மிரட்டினாரு. எனக்கு வேற வழியே தெரியாம வித்யா மேடத்துக்கிட்ட சொன்னேன். அவங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுத்திருப்பாங்களே. நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தான் நானும் நம்பினேன். ஆனா அவங்க பேசினதெல்லாம் என்னால நம்பவே முடியல. அப்பவே செத்து போயிடலான்னு தோணுச்சு. அப்படி என்னதான் சொன்னாங்க? காலேஜ்னா அப்படிதான் இருக்கும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொன்னாங்க. என்னம்மா சொல்ற? வித்யா மேடம் அப்படி சொன்னாங்க? ஆமா. இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் அவங்க ஸ்டூடெண்ட் தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க என்ன புதுசா சொல்றீங்க? நீங்க எல்லாம் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க சொசைட்டில ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. நானும் அப்படிதான் ஏமாந்து போனேன். அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவங்க ரொம்ப தப்பா இருக்காங்க. அவங்க அப்படி பேசினதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? காட்டுறேன். அவங்க என்கிட்ட பேசின வீடியோவே காட்டுறேன். இதான் உன் பிரச்சனையா? இது நடந்ததுல இருந்து என்னால படிப்புல ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. செமஸ்டர்ல எல்லா பேப்பர்லயும் அரியர் விழுந்துருச்சு மேடம். நிம்மதியா தூங்க கூட முடியல. ராஷ்மிகா, இதெல்லாம் ரொம்ப சாதாரண பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு நீங்க ஒரு முடிவு சொல்லலன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன். பைத்திய மாதிரி பேசாத. இது ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னது இல்லாம நான் ஒரு முடிவு வேற சொல்லணுமா? தற்கொலை பண்ணிப்பியா? இப்பவே உன் பேரண்ட்ஸ வர சொல்லி உன் சீட்டை கிழிச்சு அனுப்பவா? அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க மேடம். இங்க பாரு, இந்த வயசுல இதெல்லாம் ரொம்ப சகஜம். இதுக்காக ஃபீல் பண்ணிட்டு உன் வாழ்க்கைய நீ அழிச்சுக்காத. உங்ககிட்ட வந்தா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைச்சேன். நீங்களும் இப்படி சொல்றீங்களே. இந்த பிரச்சனைக்கு நீ யார்கிட்ட போனாலும் உனக்கு எந்த முடிவும் கிடைக்காது. நீ தான் உன்னை மாத்திக்கணும். வித்யா மேடம் எப்படி? எங்களால நம்பவே முடியல. அவங்க இப்படி பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. எனக்கு நடந்தது வேற யாருக்கும் நடக்க கூடாது. அதனாலதான் நான் என் படிப்பை பத்தி கூட யோசிக்காம இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். எனக்கு நியாயம் கிடைக்கணும். வித்யா அந்த பதவியிலேயே இருக்க கூடாது. அந்த ப்ரொஃபசருக்கும் தண்டனை கிடைக்கணும். வித்யா மாதிரி ஆளுங்க கையில அதிகாரம் இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இருக்காது. தயவு செஞ்சு அவங்க மேல நடவடிக்கை எடுக்க.
ஜி ஃபைவ் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.